வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதையின் 6வது பாகம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. TSSL பெருமையுடன் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். மிகச் சிறப்பாக ராமாயண கதையை சென்னையில் இருந்து சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்வு கூடாக அழைக்கின்றோம். அற்புதமான இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம் என்றால், ராமன் பிறந்தது, ராமன்ற கதை, ராமன்ற அவதாரம், இவையெல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய கோடி. நாங்கள் அதை கேட்பதும் ரசிப்பதும். அந்த வகையில் பாகம் 6ல் ராம அவதாரம் நடந்தது பற்றி அழகாக கூற வருகிறார் மங்கையர்க்கரசி அவர்கள். கேட்டுத்தான் நாங்கள் பார்ப்போமே. வாருங்கள் மங்கையர்க்கரசி. வணக்கம்மா. வணக்கம். ராமாயண கதைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 6வது பாகம் ராம அவதாரம் ஏன். சென்ற வாரம் ராம ஜனனம் பார்த்தோம். ராம அவதாரம் ஏன் தேவர்களால் நிர்ணயிக்கப்பட்டது இந்த ராம அவதாரம். இப்போ ராவணன் தானவர்களாலும் அந்த ரிஷி அந்த யாகம் வளர்த்தி அந்த இது பண்ண ராம அவதாரம் ஏன் தேவர்களால் நிர்ணயிக்கப்பட்டதுதான் ராமர் பிறக்கிறதுன்றத அவங்களுக்கு தேவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. தேவர்களாலும் தானவர்களாலும் அழிக்க முடியாத வரத்தை ராவணன் பிரம்மன் கிட்ட பெற்றிருக்கிறான். அந்த பிரம்மன் கிட்ட அந்த வரம் பெற்றதால தான் ரொம்பவும் ஆணவமா இருக்கான். எல்லாருக்கும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கிறதால எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் பிரம்மன் கிட்ட இப்படி ராவணன் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சோக மனசோட பிரம்மன் கிட்ட முறையிடுறாங்க. அப்போ பிரம்மன் சொல்றாரு, தேவர்களாலும் ராட்சசர்களாலும் கந்தர்வர்களாலும் எவராலுமே அவனை அழிக்க முடியாதுன்ற ஆணவத்துல இருக்கிறான். மனிதர்களை அவன் ஒரு பொருட்டா நினைக்கல, அற்ப மனிதர்களால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டான். அந்த மனிதர்களாலதான் அவனுக்கு அழிவு அவனுக்கு தெரியல, நம்ம அத பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு பிரம்மன். நம்ம கவலை இல்லாம போலான்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் கவலை இல்லாம போயிட்டாங்க. இதே வேண்டுகோள விஷ்ணு கிட்ட போய் சொல்றாங்க. விஷ்ணு கிட்ட போயிட்டு சொல்லும் பொழுது விஷ்ணு சொல்றாரு, ராவணன் அவனை அழிக்க முடியாது, அந்த அழிக்க முடியாதுன்ற ஆணவத்தால அப்படி இருக்கான். அவன் கேட்ட வரம் பிரம்மர் தானவர்களாலோ தேவர்களாலோ என்னால அழிக்க முடியாது என்னன்னு சொல்லிட்டு வரம் கேட்டான். மனிதர்களால அழிக்க முடியுன்றது அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் நான் உங்களுக்கு உதவி புரிகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவர்கள்லாம் சொல்றாங்க விஷ்ணு கிட்ட, எங்களுக்கு நீங்க மனிதரா பிறந்து எங்களுடைய கவலையை நிற்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ராவணனை அழிக்கணும் நீங்கன்னு சொல்லும் பொழுது, சரி நம்ம பார்த்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அவங்க சொன்ன அதே காலம் சரியான காலம். அந்த நேரம் தான் தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தியிருக்கான். அப்பதான் இந்த புத்திர காமேஷ்டி யாகம் நடந்து முடிஞ்ச அந்த பூர்த்தியான நேரம். அந்த நேரத்துல இந்த தகவல் கேட்டதால மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, ராம அவதாரம் எடுத்தாரு. ராமரா பிறந்தது மகாவிஷ்ணு. தேவர் குலத்தவர்கள் வானவர்களா இந்த ராமர் கூட இருந்து வானவர்களா அவங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு வானரங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வானரங்கள் சேனைகள் உருவாகிற மாதிரி அருள் புரிகிறாரு. இப்படி மகாவிஷ்ணு 4 அம்சங்களாக கொண்ட பகுதிகளாக அவரு 4 புதல்வர்களை உருவாக்குறாரு, பிறக்கிறாங்க. இப்போ கோசலைக்கு ராமன் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்துட்டாரு. கைகேயிக்கு பரதன் பூச நட்சத்திரத்துல பிறந்துட்டாரு. சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருகனும் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஆயில்ய நட்சத்திரம். இத மாதிரி 4 புதல்வர்கள் பிறந்துட்டாங்க.
பால பருவத்துல அந்த குழந்தைகளுக்கு வேதங்களும் இந்த வீரத்துல சிறந்து இருக்கணும்ட்டு வீர அந்த பயிற்சிகள் எல்லாமே கொடுத்து கல்வியினுடைய அந்த கல்வி தரம் உயர்ற அளவுக்கு அவங்களுக்கு கல்வி அறிவு புகுற்ற அந்த ஞானிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லா வகையிலும் சிறந்த குழந்தைகளா வளர்க்குறாங்க. மனித பிறப்புகளாக இருந்து மகாவிஷ்ணுவிற்கு உதவிட வானரங்களை பிறக்கிறாங்க, வானரங்களா இருக்காங்க. இப்படி இருக்க பார்வதி ஒரு தடாகத்துல குளிப்பாங்களாம். அந்த தடாகத்துல ஒரு ஆண் குரங்கு, அந்த ஆண் குரங்கு பெயர் இஷ்வான். அந்த ஆண் குரங்கின் பெயர் சவான். இந்த ஆண் குரங்கு அந்த தடாகத்துல குளிக்கிறதுக்கு உள்ள இறங்கினதோ வெளியே குளிச்சுட்டு வரும் பொழுது பெண் குரங்கா மாறிடுச்சு. இப்படி ஆண் குரங்கு பெண் குரங்கா மாறினது எப்படின்னு கேட்டா, பார்வதி ஏற்கனவே அந்த குளத்துல குளிக்கிறவங்க ஆண்கள் யார் குளிச்சாலும் பெண்களா மாறிடுவாங்கன்றது ஒரு சாபம் வச்சிருக்காங்க ஏற்கனவே. அதனால இந்த விருட்சவான்ற அந்த பெண் குரங்கு குளிச்சு வெளியே வரும் பொழுது ஆண் குரங்கு பெண் குரங்கா மாறிடுச்சு. இந்த பெண் குரங்கு இந்திரன் அவர்களோட இணைந்து வாலி பிறக்கிறார். இந்த விருட்சவான் இந்திரனுக்கு பிறந்ததுதான் வாலி. அதே மாதிரி சூரியனுக்கும் விருட்சவான் இந்த பெண் குரங்கு இல்லையா, அவங்களுக்கும் பிறந்ததுதான் சுக்ரீவன். வாலியும் சுக்ரீவனும் பிறந்தது ஒரு தாய், தகப்பன் தந்தை வேறு வேறு. இவர்கள் பிறந்து வானரங்களாய் இருந்து ராமருக்கு நினைப்பு செய்யறாங்கன்ற மாதிரி கதை அஞ்சனை மூலம் வாய் பெற்றெடுத்த குழந்தை அந்த வானரம் அனுமான். அஞ்சனை மூலம் வாய் பெற்றெடுத்த குழந்தை வானரம் அனுமான். இதே மாதிரி வானரங்கள் நிறைய பிறந்து கிஷ்கிந்தையை ஆண்டு வந்தன. ராமர் அவதாரம் எடுத்தது ராவணன் அழிக்கிறதுக்காக இந்த அவதாரம் எடுத்தாருன்றது இந்த கதையில சொல்லப்படும். இந்த பாகம் உடன் முடிவடைகிறது. இந்த பாகத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு ஆண் குரங்கு பெண் குரங்காக மாறியது, அந்த குரங்கின் பெயர் என்ன? அடுத்து பாகம் 7 அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த பாகம் 7 பெண்மையின் பின்னை. அடுத்து பார்க்க போறது பெண்மையின் பின்னை. நன்றி. மிக சிறப்பாக மங்கை அவர்கள் பாகம் 6 நிறைவு செய்திருக்கிறார். ராம அவதாரம் அது எப்படி நடந்தது, அந்த அவதாரத்தில் யார் யார் பங்கு பெற்று இருந்தார்கள், அதில் அனுமன் வருகின்றார், சுக்ரீவன் வருகின்றார், ராமன், பரதன், லட்சுமணன் அவர்கள் எப்படி தோன்றினார்கள், கோசலை, கையேகி, சுமத்திரை அவர்களுடைய பிள்ளைகளாக தோன்றினார்கள், வான சேனைகள் இவர்களுக்கு உதவி செய்தார்கள். இவை போன்ற விடயத்தை அழகாக கொண்டு வந்த ஒரு பகுதியாக இன்றைய பகுதி 6 அமைந்திருந்தது. எனவே நீங்கள் அனைவரும் நிச்சயம் கேட்க வேண்டும். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் இந்த கொமெண்டில் போய் மங்கையர்கரசிக்கு ஒரு வாழ்த்து போட்டு விடுங்கள். கட்டாயமாக அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை தேடி எடுத்து உங்களுக்கு இலகுவாக தருகின்றார். அவருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதே நேரம் அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள். நாங்கள் இறுதியில் 60வது பாகம் நிறைவு செய்ய உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. 3 அதிர்ஷ்டசாலி 3 அதை நாங்கள் நிச்சயம் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாகம் 6 இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.